ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுனவின் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்மலாக மலேசியாவுக்கு டூருக்கு வரதுனாலும் சரி, இல்லை இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க ஹோம் டவுனுக்கு திரும்பி போகிறதுனாலும் சரி, இங்கே இருக்கிற நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கேஜெட்ஸ் தான் வாங்கிட்டு போவாங்க. லைக் வீட்டுக்கு தேவையான டிவியாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸு, ஃபோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இங்கே அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சீப்பாக எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தான் நான் எங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கிட் பின்தான் அப்படின்ற பிளேஸில் பிளாசா லோயட் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாலை நீங்கள் எலக்ட்ரானிக் மால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் எக்ஸ்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் அப்பப்போ அந்த எக்ஸ்போ சேஞ்ச் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 4 ஃப்ளோர்லேயுமே ஃபுல்லாக எலக்ட்ரிக் அண்டு கேஜெட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் அப்பப்போ சேல்ஸ் எக்ஸ்போ மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த இடம் ஓப்பனாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நிறைய எப்படி டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி டைமிங்ஸில் நாங்கள் ரிப்பேர் பண்ணி தருவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ், ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், இந்த மாதிரி டைமிங் வச்சு உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி தருவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நார்மல் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் இங்கே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் ஏதாவது ஃபோன் வேணுமா, இல்லை லேப்டாப்ஸ் வேணுமா, எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அதுவும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இங்கே நார்மலாக பார்த்திங்கன்னா மொபைல் கவர்ஸ் எல்லா மொபைலுக்கு தகுந்த மாதிரியான கவர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்டு கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்க மாதிரி, ஃபேஷனாக இருக்க மாதிரி, பாய்ஸ்க்கு ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரிங்கெட்ஸ், 25 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் 180, 250, 400 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு மொபைல் கவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஷோரூமும் இருந்துச்சு. எல்லா ஷோரூமுமே இங்கே ஒரே பிளேஸில் இருக்குது. அதாவது சாம்சங் கேலக்ஸியாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், விவோ, இந்த மாதிரி எல்லா மொபைலாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே புதுசும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் அங்கே ஷோரூம்ஸும் இருக்குது. அதே மாதிரி அங்கங்கே ரிப்பேர் பண்ணுறதுக்கான பிளேஸஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் புதுசு வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். இல்லை செகண்ட் ஹேண்ட் ஃபோனு, செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கணுன்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். உங்களோடது இங்கே சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே தாராளமாக உங்களோட லேப்டாப்ஸாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே இன்றைக்கி இந்த மாலுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு லாஸ்ட் டைம் அந்த வேர் ஹவுஸ் சேலில் ஒரு ஃபோன் வாங்கினோம் இல்லையா. ஸோ அதுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு அப்படியே பேக் கவர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் பேக் கேஸ் தேடிட்டுருக்கோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, எங்கே கம்மியாக இருக்கோ, எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குறது தான் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு கடையில் நம்மளுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா, சப்போஸ் இன்னொரு கடைக்கு போனோன்னா அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா பக்கமும் பார்த்துட்டு கடைசியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மற்றதும் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாம்சங் கேலக்ஸியோட ஷோரூம்குள்ளே தான் போனோம். சரி, இங்கே என்னெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அதுதான் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா ரிங்கெட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 6000 கிட்ட போட்டிருக்காங்க. 6000 ரிங்கெட்ஸு. இதுக்கு இஎம்ஐ ஆஃபரும் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு தான். அடுத்தது கேலக்ஸி 24+, S24+, இது பார்த்திங்கன்னா 5000 ரிங்கெட்ஸ் கிட்ட வருது. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S24. ஸோ இந்த 3 ஃபோனும் அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோட வாட்சோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1200 கிட்ட வருது. இந்த வாட்ச் அதுலேயே டிஃப்ரெண்ட் கலர், பிளாக் கலர். ஸோ இதுவும் கேலக்ஸி வாட்ச் 6 தான். இதுவும் 1200 கிட்ட வருது. 1200 அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 21,000, 22,000 அந்த ரேஞ்சுக்கு வரும்.
ஸோ வாட்ச் வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து இருந்துச்சு. அப்புறம் சாம்சங் டேப் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். அப்புறம் ட்ரைபாட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சைஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. சரி நம்மளும் வந்து ஒரு ட்ரைபாட் வாங்கலாமே, குக்கிங் வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரி அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ட்ரைபாட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன். பட் ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட பெரிய ஒரு ட்ரைபாட் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து குட்டியாக ஒரு காம்பேக்டாக இருக்க மாதிரி தான் வந்து நான் ஒரு ட்ரைபாட் வந்து தேடிட்டுருக்கேன். பட் ஆனால் அது வந்து அங்கே கிடைக்கல. பட் ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. பட் எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி அங்கே எதுவும் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வந்து புதுசாக குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஏர்பாட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஏர்பாட்ஸுக்கெலாம் வந்து பவுச் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 39, 40 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஸோ ஏர்பாட்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கேர் மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வாட்சுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து மேலே இப்போ ஃபோனுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி டெம்பர் கிளாஸ் மாதிரி போடுறோம், அது மாதிரி வாட்ச்க்கெல்லாமே வந்து மாதிரி வந்து கேஸ் போட்டு நம்ம வந்து வாட்சையும் வந்து ரொம்ப வந்து ப்ரொடெக்ஷனாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச்க்கு மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மற்ற நார்மல் வாட்ச்க்கெலாம் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் கேஸ் வந்து இப்போதைக்கு வந்து அங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து உங்களோட லேப்டாப்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஃபோனு, வாட்ச், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு குட்டி குட்டியான திங்ஸ் அழகழகாக வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ ஃபோன், லேப்டாப்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே வந்து நிறையா வந்து புதுசாக வந்து நான் பார்த்தேன். அப்புறம் இந்த இடம் தான் வந்து நான் சொன்னது, அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ரிப்பேர் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் வந்து உங்களோட ஃபோன் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்ஸும் வந்து இருக்குது. 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் ரிப்பேர் பண்ணி தருவோம். அந்த மாதிரியான டைமிங்ஸ் வச்சும் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அப்புறம் இங்கே வந்து நான் வாக்கி டாக்கி வந்து பார்த்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் வந்து வாக்கி டாக்கி வந்து பார்த்தேன். ஸோ அதை எடுத்து எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ நிறைய கேமராவாக இருக்கட்டும், சிசிடிவி, யூஎஸ்பி கேபிள்லேருந்து எல்லாமே வந்து இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஷாப் வந்து இருந்துச்சு. அதாவது டோரேமானோட தீமில் வந்து அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ பேக் கேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கீ செயினாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து டோரேமானோட தீமில் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து இந்த டோரேமான் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் முதல்ல வந்து டோரேமான் பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை இன்னும் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோரேமானோட இதில் வந்து கீ செயினாக இருக்கட்டும், இல்லை வந்து பேக் கேஸு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிளில் கூட அந்த மாதிரி டோரேமானோட பிக்சர் வந்து இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு கிட்ஸ்க்கும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஷாப் வந்து ரொம்பவே இருந்துச்சு. ஸோ டோரேமான் மட்டும் இல்லை, சிங்சானோடது எல்லாத்தோடதுமே வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஷாப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஐஃபோன் வந்து விற்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஒரு ஷாப்பில் வந்து விற்றுட்டு நீங்கள் வந்து மணி கூட வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணும், என்னால் வந்து ஃபர்ஸ்ட்டு மொபைல் வந்து வாங்க முடியல அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் கூட நீங்கள் வந்து ஐஃபோன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ குவாலிட்டியுமே வந்து அங்கே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 3rd ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து லேப்டாப்ஸ் தான். லெனோவாக இருக்கட்டும், ஆசர், இந்த மாதிரி நிறைய வந்து லேப்டாப்ஸோட கடை தான் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப்ஸ். நீங்கள் வந்து புதுசாக வந்து லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா புதுசாக அந்த ஷோரூமில் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இல்லை கேமிங்க்கு வந்து உங்களுக்கு லேப்டாப்ஸ் வேணும் அப்படின்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் லேப்டாப்ஸுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து செகண்ட் ஹேண்ட்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸாக தான் வந்து வச்சுருப்பாங்க. குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அப்புறம் கேமராஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கீபோர்ட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அதை உங்களுக்கு வந்து நார்மலாக வேணும்னா நார்மலாக வாங்கிக்கலாம், இல்லை கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக வேணும், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. இது மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நிறையா வந்து வீடியோ கேம்ஸு, அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷன் எல்லாமே வந்து நீங்கள் புதுசும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து செகண்ட் ஹேண்டில் கூட நீங்கள் அதையும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில், அண்ட் நீங்கள் நிறையா வாங்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
இன்னும் வந்து இந்த மாலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ஐஃபோன்லாம் வந்து என்ன விலைக்கு கிடைக்குது, ஐபேட்லாம் வந்து என்ன விலைக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதெல்லாம் வந்து பார்ட் 2 நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.